வணக்கம். இன்றைக்கி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோவில், குமரக்கோட்டம் போயிருந்தோம். இது ஏகாம்பரநாதர் கோயில், மாவடி சேவை. பாருங்கள், அம்மன் மண்ணினால் லிங்கம் செஞ்சு கும்பிட்ட ஸ்தலம். இந்த மாமரத்தில் ஒரு கிளையில் ஒரு சுவையுள்ள காயும், இன்னொரு கிளையில் இன்னொரு சுவையுள்ள காயும் காய்க்கும். ரொம்ப அற்புதமான மரம். இதை ரீக்ரியேட் பண்ணாங்க. இந்த மரத்தை ஸ்டெம் செல் எடுத்து. ஏகாம்பரநாதர் கோயில் வளாகம் இது. சகசரலிங்கம். ஏகாம்பரநாதர் கோயிலில் அந்த மாமரம் பல நூறு வருடமாக இருந்தது. அது பட்டு போகிற நிலைக்கு ஆனதும் அதை ரீக்ரியேட் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நந்தி, குளம், கோபுரம் எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். கொடிமரம் பாருங்கள். இதான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் குளம். இங்கே தான் நின்றான் கிடந்தான் நடந்தான் பெருமாள் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அந்த சன்னிதானத்தை. இது குளம். காமாட்சி அம்மன் கோயில் குளத்தில் ஆண் பூதம் பெண் பூதம் காவல் காக்கிறது ஐதீகம். அதை பாருங்கள். இதுதான் ஆண் பூதம் பெண் பூதம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்ததாக குமரக்கோட்டம்னு சொல்லக்கூடிய கந்தபுராணம் அரங்கேறிய கோவில். காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு சின்ன பிரிட்ஜ் மூலமாகவே கடந்து அந்த பக்கம் போயிடலாம். அடுத்ததாக குமரக்கோட்டமும் போயிட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லோருக்கும் ஏகாம்பரநாதர் அருளும், காஞ்சி காமாட்சி அம்மன் அருளும், குமரக்கோட்டம் முருகப்பெருமான் அருளும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் குமரக்கோட்டம் கோவில். திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சா சரியாக தெரியல. மூணு கோயிலும் அருகருகில் தான் இருக்கும். காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். பக்கத்தில் இருக்கிற கோவில். வணக்கம்.